எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான். டேய் தம்பி, எங்கடா இருக்க? என்னடா? இல்லை, என் பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும்னே. ஏதோ திடீர்னு தூங்கிட்டான். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை கூப்பிட்டு போயிட்டாருங்க. கொண்டு போடா, நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போடாண்ணா. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் ஒரு அரிசி வாங்கினேன், அதை உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், நாளை காலையில் வந்து எடுத்துக்கிறேன். வச்சுட்டு போடாண்ணா. வச்சுட்டேன். போயிட்டே இருந்தேன். என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஏண்டா வழக்கமாக உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு என் வீடு தான் கிடச்சா படா அப்படின்னா அனுமதிக்கலை. அதுக்கு அடுத்து, எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டாங்க, உன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன், உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன். ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் சார் எழுதியிருக்காரு. அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்காரு.